அக்கார வடிசல். மார்கழி மாதம் 27ஆம் நாள் அன்னைக்கு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய ஸ்பெஷலான பிரசாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பங்கு அரிசிக்கு 10 மடங்கு பால் தேவைப்படும். ஆனால் 10 மடங்கு பாலையும் ஒன்றா ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பாலை ஊற்றிட்டு அப்புறம் ஒரு பங்கு அரிசியை போட்டு பால் நல்லா சுன்ற அளவுக்கு கொக்கானதும் இன்னொரு பங்கு பாலை சேர்க்கணும். இப்படி தான் ஒவ்வொரு தடவை பால் நல்லா சுண்ட காயும் போதும் இன்னொரு பங்கு பாலை சேர்க்கணும். ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு குக் பண்ணாமல் சிம்மில் வச்சு மட்டுமே குக் பண்ணணும். நல்லா அரிசி குழஞ்சி வந்ததுமே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடணும். ஒரு பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு வெல்லம், இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வெல்லம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். 1.5 பங்கு வெல்லத்தில் 1/2 பங்கு தண்ணி ஊற்றி சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க அரிசியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தாராளமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நெய்யில் பொரிச்ச முந்திரி, திராட்சை, பாதாமை இதில் சேர்த்து கலர்ந்தா செம்ம சூப்பரான அக்கார வடிசல் ரெடி. இதை பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சா செம்ம சூப்பராக இருக்கும். மறக்காமல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டிட்டு போங்க. பாய்.